விளைந்த நெல்லை சேமிப்பதற்கு ஏற்ற கிட்டங்கிகள் இல்லை. ஆக சாலைகள்ல கொட்டி மேல பாலித்தீன் விரிப்பு வச்சு விரிக்கிறாங்க. அந்த விரிப்பு மீறி கீழே அடியில தண்ணி ஏறி கொள்முதல் பண்ணாம நனைஞ்சு அது முளைச்சு போயிருக்கு. இது பரவலா பல இடங்கள்ல பார்க்க முடியும். 4 வருஷத்துல 2025 கோடி இந்த மாதிரி கமிஷன் வாங்குறதுல மட்டும் அடிச்சிருக்காங்க. இது மாநில அரசுல இருந்து மத்திய அரசு வரைக்கும் எல்லாருக்கும் போயிருக்கு. அது நீங்க சொல்லக்கூடிய டேட்டா ஒரு தோராயமா சொல்லக்கூடியதுதான். அதை விட கூடுதலாவே இருக்கும். இன்னைக்கு நனையுது, நெல்லு நனையுது, முளைச்சு போனா அது விற்க முடியாது. அதனால இன்னைக்கு அந்த நனையக்கூடிய அந்த நெல்லை நீங்க கையூட்டு ஒரு 40 கிலோ எடை கொண்ட மூட்டைக்கு 40 ரூபா, 400 ரூபா கேட்டாலும் நீ கொடுப்பான். ஆங்கிலேயன் காலத்துல டெல்டா மாவட்டங்களை சொல்லுவாங்க ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவினுடைய அரிசி கிண்ணம் டெல்டா மாவட்டங்கள். இன்னைக்கு நிலைமை என்ன? இப்ப சென்னை மண்டலம் இருக்குல்ல, அந்த 5-6 மாவட்டங்களுடைய அரிசி தேவையை ஆந்திரா தான் நிரப்பிக்கிட்டு இருக்குது. ஆந்திராவில இருந்து வரக்கூடிய அரிசி தான் நிரப்பிக்கிட்டு இருக்குது. ஜிடிபியில நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது விவசாயத்தினுடைய பங்களிப்பு எவ்வளவு? 60%. இன்னைக்கு எவ்வளவு? 14%. எப்படி வாய்ந்திருக்குன்னு சொல்றாங்க. டாஸ்மாக் மூலமா வருமானம் எவ்வளவு கிடைக்குது அரசுக்கு? 50,000 கோடி. டாஸ்மாக் மது தயாரிப்புக்கு உண்டான மூலப்பொருள் எது? மொலாசஸ் எதுல இருந்து கிடைக்குது? கரும்புல இருந்து கிடைக்குது. கரும்பை யார் பயிர் பண்றாங்க? விவசாயிகள் பயிர் பண்றாங்க. இவற்றிற்கும் உண்டான தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்கணும் தானே அந்த பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணாங்க. ஆனா 50,000 கோடி வருவாய்க்கு உண்டான மூலப்பொருளை விவசாயிகள் இலவசமாக கொடுக்கின்றார்கள் என்பதை எத்தனை கட்சி தலைவர்கள் வாய் திறந்து பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க உண்மையை. ஒரு கள்ளச்சாராயம் சட்டத்துக்கு புறம்பா குடிச்சு செத்து போயிட்டா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம். ஒரு சினிமா நடிகனை போய் பார்க்கறதுக்கு போய் செத்தா 34 லட்சம். கடலூர் மாவட்டத்துல விவசாய பெண்கள் 5 பேரு உர வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க மக்காச்சோளத்துக்கு. அப்போ உர வச்சுக்கிட்டு இருக்கும்போது மின்னல் தாக்கி அதுல 4 பேர் இறந்துடுறாங்க. கேட்கறதுக்கு நாதி கிடையாது.